இந்த பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கான அவ்வளோ வேலையும் பார்க்குறாங்கன்றது தான் நமக்கு தெரியுது. கூட்டம் உள்ள வராமல் பாருங்க, வர கூட்டத்தோட நிறுத்தி பண்ணுங்க. நீங்கள் அதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க? இது ரொம்ப தவறான விஷயம். தலைவரா நீங்க முன்னிருந்து பேசுறது ரொம்ப முக்கியம். நான் பாக்குறேன் அவர் சொல்லதான் முடியும், செய்யதான் முடியும், கேட்கதான் முடியும். அதுக்கு அதை மாத்தி கொடுக்க வேண்டியது அவங்க தான். இந்த விஷயத்துக்கு வாங்க, இன்னும் எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? களத்துக்குள்ள வாங்க. வட மாவட்டமே இப்ப அவரை விட்டு போகுது. எழுதி வச்சுக்கோ, நான் எழுதி தரேன் நானு. ஓகேவா? 200 சீட்டு திமுக ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி இங்க இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதிமுக கூட்டணி படு வீக்கா இருக்குது. இது டிவிகேக்கு சாதகமா இருக்கு. தேர்தல் கலன் வந்துட்டா உங்களை வெற்றி பெற விடாம பண்றதுக்கு சாணதான வேற தண்டை எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நம்ம அதை மீறிதான் வரணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கெட்டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து சமூக ஆர்வலர் திரு சி.கே. அவர்களோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், திமுக கவர்மெண்ட் இருக்கிறப்ப தான் விஜய் அவர்களுக்கு பரப்புரைக்கோ இல்லை மாநாடுக்கோ ரோட் ஷோக்கோ அனுமதி வருங்களே. இப்போ மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு, இப்பயும் கொடுக்க மாட்டாங்களே. அது பின்னாடி என்ன காரணம்? நீ என்ன கேட்கறான்னா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலையே சார்ன்னு சொல்றேன் அப்படின்னு. ஆட்சி மாறல, ஆக்சுவலா அதே அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. சும்மா ஷஃபிளா இருப்பாங்க இங்க அங்கன்னு. தேர்தல் ஆணையம் இந்த தடவை ரொம்ப பெரிய ஷஃபிள் பண்ண மாதிரி கூட இன்னும் இது வரைக்கும் எனக்கு தெரியல. இதுக்கு அப்புறமா பண்ணுவாங்களான்னு ஒன்று பார்க்கலாம். இந்த பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கான அவ்வளோ வேலையும் பார்க்கறாங்கன்றது தான் நமக்கு தெரியுது. நான் திரும்பி சொல்றேன், இந்த விஷயங்கள் டிடிவிக்கு நடந்தது. ஆர்கே நகர், பிறகு நடந்த 19 தேர்தல் 21 வரைக்கும் அவர் பார்க்காத ஃபேஸிங் இந்த மாதிரி இல்லை. ஸோ அது நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மாதிரி தொடர்ந்தா அவருக்கு அந்த டைம் நல்ல மாசு இருந்துச்சு. ஆர்கே நகருக்கு அப்புறம் நிறைய பேர் எதிர்பார்த்தது 10-15% வரைக்கும் ஓட்டு ஷேரிங் வருவாருன்னு. ஆனா 2.5% 3% சுருங்க வச்சுட்டாங்க. ஓகேவா? அது விஜய் அவரை பாதிக்குமா அப்படின்னு ஒண்ணு இல்லை சார். இப்போ எம்கேபி நகர்லேயே அந்த பெரம்பூர் தொகுதியில பரப்புரை பண்றதா இருந்தால அதை கேட்டிருக்க பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா எம்கேபி நகர். அங்க 3000 பேருக்கு நிக்க முடியாதுன்றாங்க. நானும் அங்கதான் சார் இருப்பேன். அங்கெல்லாம் வளர்ந்த ஆளு தான், அங்கதான் படிச்சேன். ஸோ அவங்க சொல்றபடி அங்க கொஞ்சம் இடம் குறுக்கூடாதான் சார் இருக்கும் ரொம்ப. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கரூர் மாதிரி சம்பவம் நடந்துருச்சுன்னா என்ன சார்? நீங்க புதுசா ஒரு இடத்த கொடுங்க. ஏப்பா, நீங்க வச்சிருக்கிறீங்க மெட்ராஸ்ல, அவ்வளவுதான் ஸ்பாட்டு. இது எம்கேபி நகர்ல அவங்க கேட்டிருக்க இடம் இல்லை. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்கு. கேகே நகர் எடுத்தா எம்ஜிஆர் நகர்னு ஒரு ஸ்பாட் இருக்கும். கோயம்பேடுன்றது ஒரு ஸ்பாட் இருக்கும். இங்கே தான் பிரச்சாரத்துக்கு நீங்கள் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் டிவிஷன்லேயும் ஒரு பிரச்சாரத்துக்கு தெருமுனை கூட்டம்ன்றதுக்கு ஒரு இது இருக்குது. தெருமுனை கூட்டம்னா 100-200 பேர் கூடுவாங்க. அதுக்கு ஒரு இடம், அது நீ ஒரு ரோடை பிளாக் பண்ணி பண்ணலாம், அது இவ்வளோ நேரத்தில் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் அவர் வராரு, வருது, கூட்டம் வரும்ன்றாங்க. இப்போ நான் 1000 பேர் தான் சொன்னாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம், 3000 பேர் வந்தாங்க, அதனால அசம்பாதம் ஆச்சுன்னு சொல்றதுக்கு தான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்பி அப்படி நடக்கக்கூடாதுன்னு அவங்க ஒரு 3000 பேர் சொல்றாங்க. அதில் நீங்க தானே கண்ட்ரோல் பார்க்கணும். நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா எல்லாரோட பிளாக் பண்ணுங்க, கூட்டம் உள்ள வராம பாருங்க, வர கூட்டத்தோட நிறுத்தி பண்ணுங்க. நீங்க அதை எப்படி நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க? இது ரொம்ப தவறான விஷயம். அவரை ஒடுக்கிறதுக்கான வேலையை தான் நான் அதை பார்க்குறேன். அதை இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க? சரி, திருப்பி நம்ம ஒடுக்குறாங்கன்றது சொல்றதுன்றது பேசுறதுக்கு நம்ம ஆள் இல்லை. சரி, சொல்யூஷன் என்னன்றதுக்குள்ள நீங்க மாற்று சிந்தனையோட அவங்க பண்றாங்களான்றது நம்ம சொல்லியா, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்றது டிவிகேக்காரருக்கும் விஜய்க்குமே நான் என்னுடைய சைட்ல இருந்து நான் சொல்றது. வேற விதத்துல என்ன பண்ண முடியும் பாருங்க. நுணுக்கமான அரசியல். இது இப்போ எம்ஜிஆர் படங்கள் ரிலீஸ் பண்ண விடலையா, அதுக்கு ஒரு கண்டென்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்க இன்று ரிலீஸ் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே தேர்தலுக்கு பிறகுனா முதலமைச்சர் எம்ஜிஆர்னா அது பெருசா பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொன்றதான் ஏதாவது ஒண்ணு எடுங்க. உங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்தா இன்னொரு கவுண்டர் நீங்க வர்றதுக்கு இருக்கணும். தலைவரா நீங்க முன்னிருந்து பேசுறது ரொம்ப முக்கியம். நான் பாக்குறேன் ஒரு இப்பெல்லாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் தான் வந்துச்சு. நீங்க ஒரு 1 நிமிஷம் வீடியோ 3 நிமிஷம் வீடியோவா பேசி ஒரு டெய்லி எதையாவது ரிலீஸ் பண்ணிட்டே இருங்கன்னு கேட்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 வீடியோ, காலைல, மத்தியானம், ராத்திரி. ஏன்னா கண்டென்ட் வந்துட்டே இருக்கும். காலைல ஒருத்தர் பேசுவாரு, அதுக்கு ஒரு ரீல்ஸ் போடுங்க. மத்தியானம் ஒருத்தன் பேசுவான், அதுக்கு ஒரு ரீல்ஸ் போடுங்க. நைட் ஒருத்தர் பேசுவாரு, அதுக்கு ஒரு ரீல்ஸ் போடுங்க. நீங்க அந்த மாதிரி எதாவது ஒன்று ரீச் பண்ணிட்டே இருங்க. நீங்க கடைசி ஒரு வாரம் 10 நாள் ஒண்ணுமே தெரியல என்ன நடக்குதுன்னு களத்துல. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா சரி, மேபி நீங்க இந்த வேட்பாளர் ஃபைனலைஸ் பண்றது இந்த மாதிரியான சில விஷயங்களை கூட இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியம் மக்கள் கிட்ட போய் நம்ம நிக்கிறது, என்கேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். வேட்பாளரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதாது. குப்பனோ கூட நின்னா கூட ஜெயிச்சிட முடியும் உங்க ஃபேஸ் வேல்யூவை காமிச்சா. ஆனா நீங்க அதுவே காமிக்கலன்னா நிக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருந்தாலும் தோல்வியா. நான் பேச்சுக்கு சொல்றேன். உங்க கட்சியுடைய
உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களே நின்னாலும் தோல்வி தழுவதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாயிடும். இதுதான் அவரே சொல்லியிருக்காரு சார் மதுரை மாநாட்டுல 234 தொகுதியிலும் விஜய் தான் நிக்கிறான்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்க செயல்ல நான் என்ன சொல்றேன், நான் இது வந்து விஜயோட தவறாவோ இல்ல நீங்க இது விட்டுட்டீங்கன்ற கண்டுட்டு வரல. அவங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், இது தவறுது ஆமா. ஆனா எடுத்து சொல்ற இடத்துல ஆளுகள் கம்மியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களையே யாராவது எடுத்து சொல்லி அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அதுக்கான ஆளுங்களை கூட வைங்க. நீங்க வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டா இந்த காலத்துல இந்த வேலை நடந்துரும். ஸ்ட்ராட்டஜிஸ்டே நான் என்ன கேட்டாலும் 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைங்கன்னு. ஓகே, ஒருத்தர் தேர்தலுக்கு வேலை செய்யட்டும், ஒருத்தர் உங்களுக்கு வேலை செய்யட்டும்னு சொல்லுவேன் பர்சனலா. அப்பதான் அந்த இது வேலை செய்யும். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கே 2011 முன்னாடி எல்லாம் இது இல்ல, கிடையவே கிடையாது காலம். இன்னைக்கு ஒண்ணு வந்தாங்க, இன்னைக்கு அடுத்த காலம் 2 பேர் வச்சு வேலை செய்ய வேண்டிய காலம் தான். ஒரு தேர்தலுக்கு ஒரு ஆளு, கட்சிக்கு ஒரு ஆளு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் பர்சனலுக்கு ஒரு ஆள் மாறணும். இதெல்லாம் அடுத்து வரும். ஸ்ட்ராட்டஜிஸ்டே ஒரே கட்சிக்கு 3 பேர்லாம் வேலை செய்யற காலம்லாம் வரப்போகுது. நீங்க அதை ஆரம்பிங்க, எதையாவது கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துக்கோங்க. அரசியல் ரீதியா கொஞ்சம் இன்னும் ஸ்பீடா இருக்கும், ஸ்பீடா வாங்க. ஏன்னா 23 பிளஸ் இது ஒரு 3 30 26 நாள் தான் இருக்கு. 26 நாள்ல நீங்க 25 நாள்ல 24 நாள் தான் பிரச்சாரம் பண்ண முடியும் ஆக்டிவா. இதுலயே நம்ம போகும்போது வரும்போது வேற ஏதாவது தடங்கள் தான் 1 நாள் 2 நாள் அது மிஸ் ஆகும். ஸோ நமக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. நான் இப்போ டிஎம்கே ஆரம்பிக்கல, ஏடிஎம்கே ஆரம்பிக்கலன்ற கேள்வி அடுத்து வச்சிடாது தேவா. ஓகேவா, அவங்க கண்டென்ட் வேற. ஏடிஎம்கே ஆரம்பிச்சிட்டாங்க, பட் அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே உள்ளூர் மக்கள் பிரச்சாரத்தை வேலையை தொடங்கிட்டு இருப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஸ்டாலினோ எடப்பாடியோ தேவையில்ல சார், உள்ள இருக்க நிர்வாகிகள் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் அங்க டக்குன்னு இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, ஆனா நமக்கு வேட்பாளர்ன்றது ரொம்ப முக்கியமாப்படுது. அதுக்கப்புறம் அப்பதான் களத்துல இருக்கிறவங்க இறங்கி வேலை செய்வாங்க. யாருன்னு தெரியாம வேலை செய்யறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பசங்களை சின்னவங்க யங்ஸ்டர்ஸ் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாது. முதல்ல வேட்பாளர் யாராவது தெரிஞ்சவ, இப்போ முன்னாள் எம்எல்ஏ மந்திரின்னு வர மாதிரிலாம் வரும்போது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க செயல்படுத்தும் போது தான் போக முடியும். ஸோ இல்ல சார், கூட்டம் வரதுனால நாளைக்கு அவருக்கு ஏதோ ப்ரொடெக்ஷன் இஷ்யூஸ்ல ஏதாவது வந்துருச்சு, அது ஒரு சிக்கலாயிரும். சரி, அவருடைய கூட்டத்தால அவருக்கு ப்ரொடக்ஷன் பிரச்சனை வராதுப்பா. அதுக்கு அவர் தான் கூட செக்யூரிட்டி கார்டோட இருக்க, அவருக்குன்னு இசட் பெரிய பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதை மீறி அவரை தொடர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதனால இல்ல அவருக்கு கஷ்டம் இல்ல, அதை தாண்டி வேற லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துருச்சுன்னா அதுதான்ப்பா, அது காவல்துறை செய்ய வேண்டிய செயல். நீங்க அதுக்கு ஏன் இவரையே நீங்க இப்ப இது பண்ணிட்டு இருக்கீங்கன்ற அவர் சொல்லதான் முடியும், செய்யதான் முடியும், கேட்கதான் முடியும். அதுக்கு அதை வந்து மாத்தி கொடுக்க வேண்டியது அவங்க தான். இல்லைன்னா எல்லா ஊர்ல ஏரியால இருந்து இங்க வராங்க, அதனால கூட்டம் கூடுதா, நான் கம்னு நான் நடுவுல ரோட்ல நடந்து போறேங்க, எல்லா ஏரியால இருந்து ஆளுல வர அவங்க அங்கிருந்தே பாத்துக்கிட்டோம்னு சொல்ல முடியுமா? புரியுதா? நீங்க ஏதாவது ஒரு இதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். டிவிகே என்ன பண்றாங்கன்னு நம்ம வந்து ரொம்ப நாளா நம்ம டிவிக்கு ரொம்ப ஆதரவா பேசுறோன்ற மாதிரி நேர்களோ இல்ல நம்ம அகேன்ஸ்டா சொல்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப டிவிக்கு பல இடத்துல சறுக்குறாங்களே சார், பாத்தீங்கன்னா இந்த வேட்பாளர் தேர்வுல நிறைய ஆதரவு கிடையாது. கண்டிப்பா ஆதரவு. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நிர்வாகி நிறைய பேர் கமெண்ட்ஸ் டிவிக்கு ஆதரவாளர்கள் நம்ம அவருக்கு ஆதரவா பேசினாலும் நமக்கு பாசிட்டிவா தான் சொல்றாங்க, நன்றிலாம் சொல்றாங்க, இதெல்லாம் ஓகே. நான் ஏற்கனவே விஜயகாந்த் கேப்டன் போன்றவரையும் இப்போ டிடிவி போன்றவர்கள நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம பார்த்துருக்கோம். அது விஜய் அவரும் தாக்கப்படும் தெரியும், அதனால நம்ம அதை முன்ன எடுத்துன்னு வந்து சொல்றோம். அவர் அதுக்கு அலர்ட் ஆகணும்னு சொல்றோம். அது அவர் சப்போர்ட் அப்படி இருந்தாதான் அந்த மாற்று இந்த இதுல வந்து கிட்டத்தட்ட 2006 அதாவது மாற்றுன்னு மதிமுகவும் பாமகவும் வந்த மாற்று வேற, ரியல் மாற்றுன்னு வந்தது வந்து 2005 வந்து விஜயகாந்த்ல இருந்து ஆரம்பிச்சது. 20 வருஷம் கிட்டத்தட்ட மாற்றத்தை நோக்கி நம்ம மக்கள் முன்னுக்கு போயினே இருக்கிறாங்க. சரியான மாற்று கிடைக்காம இருக்காங்க. அந்த மாற்றா இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. சரி, இவர் நாளைக்கு வந்து என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு எனக்கு தெரியாது. ஆனா மாற்றுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அவர் சொல்றாரு, அதையும் அவர் தான் சொல்றாரு. அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும்ன்றது தான் கேள்வி. இல்லைன்னா ஒதுங்கி நின்னா சீமானுக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்தது அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடுத்த 3வது இடத்துலயாவது வர. ஏன்னா 0.5% 2% 8% வரைக்கும் இருக்கிற அடுத்த ஒரு 14% ஜம்ப் போறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அது நம்ம தான் நின்று இருக்கோம். அதனால அந்த ஜம்ப் கட் ஆகுது. நம்மளே சொல்லியிருக்கோம், சீமானுக்கான வளர்ச்சி நின்றுடுச்சு, மேமா குறைய வாய்ப்பு இருக்கான்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும்ன்றது தான் நான் குறையுன்றதை நான் நம்புறேன். ஆனா அது நம்ம வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்களுடைய எண்ணங்கள் எல்லாரும் வீடு வீடா போய் நம்மளால இது பண்ண முடியாது. ஆனா
அதை மீறி இப்ப நீங்க இருக்கும்போது நீங்க தான் எல்லாமே தேர்ட் ஃப்ரண்ட்ன்றதை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தேர்ட் ஃப்ரண்டா, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டா, செகண்ட் ஃப்ரண்டான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க வரணும், நீங்க வேகமா களத்துல போகணும்ன்றது தான். நீங்க வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்றதெல்லாம் இருக்கலாம், பட் களத்துல நேரம் இல்ல. 234 தொகுதிக்கு நீங்க உங்களுக்கு 234 தொகுதினா 23 நாள் இருக்கு. 23 நாள்ல ஒரு நாளைக்கு 10 தொகுதி கவர் பண்ணும். நீ இந்த மாதிரி 10 இடத்துல இல்ல 5 இடத்துல உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. எக்ஸாம்பிள் இப்ப நீ சென்னையில அவர் இருக்காருப்பா, நீ பிரச்சாரம் பண்ணோம்னா இந்த சென்னையில இருக்கிற முதல்ல ஒரு 10 தொகுதி நீ கவர் பண்ணணும்னா 10 தொகுதிக்கு கவர் ஆன ஏரியாங்கள எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுல தான் கொடுத்து தான் ஆகணும். ரூட் மேப் போடுவாங்க. அந்த ரூட் மேப் உங்களுக்கு மேட்ச் இல்ல 5 உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகாது இந்த மாதிரி புறக்கணிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த 5க்காக எப்போ திருப்பி வர முடியும்? இந்த 5 விட முடியாது, அந்த 5க்காக வர முடியாது. அப்போ மிஸ் ஆகும். எப்படி? அப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்பதான் சார் வேற ஆல்டர்னேட்டிவ் பிளான் நீங்க எடுக்கணும்ன்றீங்க. அப்போ வந்து சோசியல் மீடியா அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சோசியல் மீடியால கேம்பெயிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சவுக்கு சங்கர் எடுத்துக்கோங்க, அதிமுக பிரச்சாரம் பண்றேன்னு வீடியோவா ஃப்ரீயா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா? நீங்க கொடுத்தீங்கன்னா தூக்கி போடுறதுக்கு 1000 பேர் இங்க ரெடியா இருக்கு. எல்லா சேனலும் ரெடியா இருக்கு. சேனல்ல அவங்களே ஒரு பெரிய சோசியல் மீடியா வாரியர்ஸ் தானே வச்சிருக்காங்க, எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. எல்லாரும் பரப்ப இருக்காங்க. நீங்க விஷயத்துக்கு வாங்க. இன்னும் எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? இல்ல இன்னும் நீங்க கூட்டணிக்காக வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா, வேற ஏதாவது வர போறீங்களா, அதையாவது கொஞ்சம் ஓப்பனா சொல்லிடலாம். ஓப்பனா சொன்னா உடச்சு விட்டுருவாங்க, அது விட்டுருங்க. அதுக்கான அது வர வரைக்கும் இதை அமைதியா வைக்கணும்னு நினைக்காதீங்க. களத்துக்குள்ள வாங்க. ஓகே, அது வரும்போது பாத்துக்கலாம். அரசியல் இப்ப ஜெயலலிதா கூட பேசி முடிச்ச கூட்டணி கூட விஜயகாந்தால இழுப்பர் இல்லையே இருந்தது சீட்டுனாலன்னா இது பார்த்தா வேலைக்காகுதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் டக்கு டக்குன்னு பேசி சார்ட் அவுட் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட்ல பண்ணிக்கலாம். 2-3 நாள்ல அந்த மாதிரி கூட நடக்கும். நீங்க முதல்ல செய்யுங்கன்ற. ஓகேவா? இப்ப இந்த வாழ்வு உரிமை கட்சி வெளியே வந்தாரு. இப்ப நாம் தமிழர் கூட போறதா சொல்றாங்க. டிவிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போறாங்களா? நீங்க அவரை கூப்பிட்டு பேசலாம். தமிழ் தேசியத்துக்கு நமக்கு உதவும். இன்னைக்கு கிருஷ்ணசாமி கிட்ட கூட கேட்டிருக்காங்க சார், நீங்க யாரோ கூட்டணிக்கு போறீங்களா, விஜய் கூட போறீங்களா? கிருஷ்ணசாமி அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க தரப்புல இருந்து ஒன்னும் அப்ரோச் பண்ணல. 60 தொகுதி அவர் கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்கேன் அவருக்குன்னு. நீங்க இப்ப நான் நல்லா யோசிச்சோ, சசிகலாவும் ராமதாஸும் கிருஷ்ணசாமி கவர் பண்ணுவாங்கன்ற சார். சம கூட்டணி சார் இது சொல்ல. ஆமா, நீ சசிகலா பிளான் கரெக்டாக போகும் பட்சத்தில் கிருஷ்ணசாமி சசிகலா சேர்ந்தா தென் மாவட்டத்துல அதிமுக வாஷ் அவுட் பண்ண முடியும். சூப்பரா பண்ணலாம் சார். ஆமா, அதுக்கு சரியான மூமெண்ட். 60 தொகுதின்னு அவர் போட்டு வச்சிருக்கிறேன்றதே இதை கூட கணக்கா கூட இருக்கலாம். 60, 20-30 கூட நிக்கலாம். ஆனா டிவிக்கேவும் அதுல ரேஸ்ல இருக்கீங்களே, நீங்களும் அதுல போய் பேசலாமே. கண்டிப்பா. ஆனா அவர் சொன்ன விஷயம் தான் நீங்க திருமாவளவனுக்கு கொடுத்தீங்க. கடைசி நேரத்துல கூட நீங்க வாங்கன்னு ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தினதா பத்திரிகை வருது, தகவல் வந்தது. ஆனா அதை விட்டுட்டு நீங்க அவர் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் கிருஷ்ணசாமி ஏன் நீங்க பிடிக்கல, ஏன் பேசல, அதுக்கான முயற்சி ஏன் எடுக்கல? புதிய புரட்சி பாரதம் கூட விடுதலை சிறுத்தையில இருந்து வந்ததுனால விடுதலை சிறுத்தையே பிடிச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல அவர் வந்ததுனாலே விடுதலை சிறுத்தை வாக்குகள் இங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியவே இல்லை. நீங்க திருப்பி இங்க வாங்க, இதை மாத்துங்க. கிருஷ்ணசாமி, நம்ம கிருஷ்ணசாமி கிட்ட பேசணும்ன்றத 1.5 மாசத்துக்கு முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதை விடக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா போன தடவை தேர்தல்ல கிருஷ்ணசாமி கழட்டி விட்டாரு எடப்பாடி. அதாவது கொங்கு பெல்ட். இப்பவும் எடப்பாடி வேலை செய்யறது தென் மாவட்டங்கள் வெற்றிக்கு உதவல, வட மாவட்டங்கள் வெற்றிக்கு மட்டும்தான் வேலை செஞ்சிருக்காரு. தென் மாவட்டத்தை வெற்றி வந்து திமுக வேலை செய்யறாருன்றீங்களா? ஆமா, தென் மாவட்டங்கள். வட மாவட்டமே இப்ப அவரை விட்டு போகுது. எழுதி வச்சுக்கோ, நான் எழுதி தரேன் நானு. ஓகேவா? 200 சீட்டு திமுக ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி இங்க இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஓகேவா? ஃப்ரிட்ஜ் குத்தா இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாமா? என்ன ஒண்ணு புரியல. குளிர்சாதனை பெட்டி அவன் கேட்டான், யாரும் கேட்கல. புரியல. அது போட்டுட்டா அது கரண்ட் பில் இவர் கட்ட போறாரா? 100 யூனிட் ஃப்ரீ குத்தா போதுமா? அதுவே 100 யூனிட் எடுத்துக்கும். மீதி காசு எங்க போய் கட்டுறது? அன்னாடம் காட்சி லைட் ஃபேன் இருந்தா அதுக்கு அந்த 100 யூனிட்ல காசு நிறைய பேருக்கு கரண்ட் பில்ல கட்டாமலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? நீ இது கொடுத்துட்டு அவங்களை என்ன பண்ணுவ? கரண்ட் பில் இன்னைக்கு 10 ரூபா இருக்கும், நாளைக்கு 5 ரூபாய். நீங்களே உடச்சு விட்ட மாதிரி எல்லாம் இப்படிதான்பா போகுது இவங்க பண்ண. ஆனா அவர் ஜெயிக்க போறது இல்ல. அதுக்காக நம்ம என்ன வேணா கொடுக்கலாம் அவர் முடிவு பண்ணிட்டாரு. என்ன வேணா சொல்லிட்டு இருக்கா. அது அவர் கதையை விட்டுரு. கிருஷ்ணசாமி சேர்த்து இருந்தான்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வேலை செஞ்சா நான் சொல்லுவேன். புரியுதா? நீ சேர்க்கவே இல்லை. ஓகேவா? பிஜேபியில ஜெயிக்கிறதுக்கான சீட் எதுவுமே இல்ல. ஆமாக்கா, சொல்லவே தேவை. ஆமா, அலைன்ஸ்ல கிட்டத்தட்ட 14 பேர் 15 பேர் திமுகவுடைய அமைச்சர்கள். ஓகே, 14 பேர் வெற்றி பெற தொகுதியில இருக்கு. மொத்த தொகுதிகள்ல நீ என்ன பண்ண போறீங்க? அதே 14 பேர் இவங்களுக்கு இருக்க போறாங்க. இவங்களும் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சரும் 4 தொகுதி எடுத்தாங்கன்னு நீங்க காலி.
இப்ப அண்ணாமலை கூட போட்டிடுவாரான்றது மாதிரி நயினார்ட்ட கேட்டாங்க. அண்ணாமலை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா, போட்டியிட மாட்டார். நீங்க அதுக்கேத்த மாதிரி இவங்களும் அவர் போட்டியிடாத மாதிரி தொகுதியா பார்த்து தோல்வி பெற மாதிரி அவருக்கு அவர் வெற்றி வாய்ப்பு இருக்க தொகுதியை வாங்கவே இல்லையே, இவங்க லிஸ்ட்லயே வாங்கலையே. சிங்கானூர் அப்படி கேட்டாங்க, நிக்கணும்னு இவங்க நினைச்சிருந்தா அவருக்காக அதை கொடுத்துருக்கணும். அங்க வந்தா அது நம்மள பாதிக்கும்னு தெரிஞ்சு அந்த தொகுதியை வாங்கல, மாற்றுன்னு போட்டாங்க. இப்ப அவர் எப்படி வாங்க நிப்பாரு? ஏற்கனவே அவர் நான் நிக்கலன்னு சொல்லிட்டாரு, அவங்க அப்பாவுடைய இதுக்குன்னு சொல்லிட்டேன். அதுதான் சரியான ஒரு தலைமைக்கான பண்பு, அதுதான் கரெக்ட். நான் சொன்ன விஷயம் நடக்கல, நான் உங்க களத்துல வரல. போன தேர்தலில் அவர் சொன்னதை தனியா நின்று நிக்கணும்னாரு, நின்னாங்க. அப்போ அவர் நிக்க மாட்டேன்னும் போது தலைமை கூப்பிட்டு நிக்கணும்னு நின்னாரு. இப்ப அவர் தலைமையும் கிடையாது, அவர் சொல்ற மாதிரியும் நீங்க நடக்கல, அவர் ஏன் நிக்க போறாரு? அப்பயே சார் நயினார் வந்து இப்ப நெல்லையில இருந்து சாத்தூருக்கு போயிருக்காரு. அவர் இங்க தோத்துருவேன்னு அங்க போனாரு. ஒரு வெற்றி ஒரு தோல்வி, ஒரு வெற்றி ஒரு தோல்வி. தோல்வி பழனிசாமி மாதிரி இப்ப இந்த நயினாருன்னு போகுது. அவருக்கு சென்டிமெண்ட் இருக்கு சார். ஆமா, சென்டிமெண்ட் அவுட் ஆயிடுறாரு அவர் அடுத்ததுலன்னு. அவருக்கு இருக்கு அப்படி சென்டிமெண்ட் கரெக்ட்னா ஒரு வெற்றி ஒரு தோல்வி. இப்ப இந்த தடவை தோல்வி கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்க சொல்றீங்களே இப்ப நெல்லையில இருந்து சாத்தூர் போனா மட்டும் அவர் ஜெயிச்சிருவாரா? அதிமுக கூட்டணி படு வீக்கா இருக்குது. இது டிவிகேக்கு சாதகமா இருக்கு. இங்க கிருஷ்ணசாமியையும் மற்ற இதுல சேர்த்து டக்குன்னு களத்துக்குள்ள வந்தா மாற்றுக்குன்ற இடத்துல டிவிகேக்கான பலம் அதிகமாகும். இப்ப லாஸ்ட் மினிட்ல கூட இப்ப கூட சசிகலா ராமதாஸ் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு. பேசினா கண்டிப்பா வருவாங்க. அவங்களுக்கு என்ன, தென் மாவட்டத்திலயும் இதுல இவங்க கூட சேரும் போது இன்னும் அந்த இடத்துல எல்லாம் ஓட்டு அதிகமா பிரியும். அதிமுக வந்து காலி ஆகுன்றதுல அவங்களுக்கு சந்தோஷம்தான். அவங்க எல்லாம் அவங்க பாக்கெட்ட காசு கூட செலவு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த கூட்டணி அமைச்சா எதிர்கட்சியா கூட வராது அதிமுக. வராது, இவங்க எதிர்கட்சியா வருவாங்க, அவ்வளவுதான். யூஸ் பண்ணிக்கலாம் சார். விஜய் தாராளமா பண்ணலாம், யாரு இல்லைன்னா. ஏன் சார் இதை வந்து என் ஆலோசனை கொடுக்க மாட்டான்றதா எனக்கு ஆச்சரியமாவே தெரியல. ஒருவேளை ரொம்ப அறிவுஜீவிகளா இருக்காங்க. இவங்க ஃபோக்கஸ் வந்து நான் ஒத்துக்கிறேன், வெற்றியை நோக்கி மட்டும்தான், நம்ம வெற்றி பெற்றுவோம்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் நினைக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா அதுக்கான பலம் என்ன? இல்ல அரசியல்ல நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களா இருக்கும். அவ்வளவு தாவேக்கா நல்லவங்க கொள்ளலாம் வர்ற அரசியல் அதை விட்டுடுங்க. வெற்றிக்கு உழைக்கிறீங்க, ஓகே. இல்லைனாலும் நம்ம உழைக்க போறது வெற்றிக்கா. எல்லாருமே வெற்றி பண்ணணும் தான் உழைக்க போறாங்க. ஆனா நம்ம எடப்பாடியா நம்ம ஜெயிக்கலாம் வேணாம், திமுக ஜெயிக்கிட்ட நம்ம எதிர்கட்சியாவில் கட்சி இருந்தா போதும் நினைக்கிறது. எல்லாரும் நம்ம வெற்றி உழைக்க போறாங்க. நீங்க அதுக்கு என்ன மெனக்கெட்டீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதை பார்க்கணும். ஓகே சார். இப்ப அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது எல்லா தொகுதியிலயும் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா சார்பா அந்த பணிமனை எல்லாம் வைக்கிறாங்க, தேர்தல் அலுவலகம். அது வந்து வில்லிவாக்கத்துல வைக்கிறப்போ சேகர் பாபு அவங்க தொடர்பான ஆட்கள்லாம் வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் நடக்கக்கூடியதான சாதாரணமா? எனக்கு புரியல. நீங்க 234 தொகுதியில் நிக்க போறீங்க, இன்னும் சேகர் பாபு தான் உங்க கண்ணுக்கு தெரியாரா? நீங்க இப்ப வந்து வில்லிவாக்கத்திலயோ இந்த சரௌண்டிங்ல ஆதவ அர்ஜுன் நிக்கிறாரு, இந்த மாதிரி பாக்குறத இது மட்டும் தான் வெளியே பெருசா தெரியுதா? 234 தொகுதியிலும் வரும். நீங்க தயாரா இருங்க. இது நம்ம 1.5 மாசமா கத்தினே இருக்கிறோம், ஓகேவா? பணிமனை இருக்கோ இல்லையோ, அங்கங்க அவங்கவுங்க தெரிஞ்ச நிர்வாகி, கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க, வீட்டையே பணிமனையாக்குங்க. எங்க யாரு வேணாம் சொல்ல போறா? நீங்க போடுங்க, பெரிய பணிமனை ஒண்ணு வேணும். வட்டவாரியாக பணிமனை ஒண்ணு போடணும், தாராளமா போட முடியும். டக்குன்னு போட்டுட்டு நிர்வாகியா யார் முக்கியமான நிர்வாகி அவங்கள சார்பில் இருக்கிற இடத்த பணிமனை போடுங்க, நடத்துங்க. மண்டபம் கொடுக்குற முன்வரவங்களை கூட மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அவங்க தயாரா இருக்கணும். மிரட்டுறது மட்டும் இல்ல, பணம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் நடக்கும்பா. அதாவது இதுதான் நம்ம முதல்ல சொல்லிட்டேன், தேர்தல் கலன்னு வந்துட்டா உங்களை வெற்றி பெற விடாம பண்றதுக்கு சாணதான வேற தண்டை எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நம்ம அதை மீறி தான் வரணும். ஸோ அதுக்கு இவங்க மெனக்கெடல் பண்ணணும். அட்லீஸ்ட் விஜய் அவர்களுடைய ப்ரெசன்ஸ் டெய்லி சோஷியல் மீடியாவில் இருக்கணும். இந்த 25 நாள் ரொம்ப குரூஷலான நாள். இன்னிலேருந்து டெய்லி இருக்கணும், டெய்லி பிரச்சாரம் இருக்கணும். கவர் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா பிரச்சாரங்கள்லாம் இன்னும் அதிகமாக இருக்கணும். இது அட்லீஸ்ட் அதுதான் இவங்களை நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்ந்ததுனால அட்லீஸ்ட் அதுவாது இருந்தால் இன்னும் பலமா இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார் ரொம்ப நாளா. இப்போ வந்து எல்லாமே சோசியல் மீடியா காலம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒருத்தர் வந்து அந்த பகுதிக்கு வந்து பரப்புரை போல, அதனால அவங்களுக்கு நான் வாக்கு செலுத்த மாட்டேன்ற மைண்ட் செட் இன்னமும் இருக்கா? அப்படியே இல்ல, இங்க பிரச்சாரம் வந்து களத்துல அப்படி பேசுவாங்க, எதிர்கட்சியினர் பேசுவாங்க. பாருங்க அவங்களுக்கு வந்து பிரச்சாரத்து கூட வரல, நாங்க பாருங்க நாங்க தான் வந்திருக்கோம், நாங்க தான் ஜெயிச்சா வருவோன்னு. ஜெயிச்ச எவனும் வந்தது இல்லைன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் நம்புவாங்க அந்த நேரத்தில். ஏன்னா பிரச்சாரத்துக்கே வராதவங்க நம்மளை பார்த்து வாக்கு கூட சேர்க்க மக்களுக்கு வந்து இவங்க எல்லாரும் கொள்ளடிக்க போகிறாங்களோ, எல்லாரும் இப்படி தான் இருக்க போகிறாங்களோ தெரியும். அட்லீஸ்ட் நம்மளை வந்து பார்க்குறாங்க, நமக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க, நம்ம இது பண்ணாங்கன்றதையாவது நடக்கணும்ல, அது எதிர்பார்ப்பு இருக்கும். வரலன்னு இவங்க இந்த மாதிரி மாற்று பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது எடுபடும். அந்த கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த பிரச்சாரம் அவ்வளோதான், அதை சரி பண்ணும். ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.